அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் அம்மன் சுரேஷ் பேசுகிறேன். கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட செயலாளர், பிஜேபி, ஓசூர். தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு காலை வணக்கம். சார், ஒன்றுமில்லை சார். கரூர் விஷயத்தை பற்றி தான் நான் உங்ககிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறேன். என்னவென்றால், 41 பேர் செத்தாங்க இல்லைங்களா? அவங்களுக்காக, அந்த குடும்பத்துக்காக நீங்கள் என்ன செய்தீர்கள் அப்படின்ற என்னோடய கேள்வி. ஏன்னா 8 கோடி மக்களில் நானும் ஒருவன் கேட்கல சார். நீங்களே சொல்லியிருக்குங்க, நான் தவறு செய்தாலும் சாதாரண மனிதன் கூட, சாதாரண ஆள் கூட நீங்கள் கேள்வி கேட்கலாம் அப்படின்ட்டு அந்த உரிமையோட சார் நானும் கேட்குறேன். நான் ஒரு பிஜேபி மாவட்ட செயலாளர் அந்த பதவி இதில் நான் பேசலை சார். 8 கோடியில் ஒருவனை பேசுகிறேன் சார். இப்போ இறந்துட்டாங்க அந்த குடும்பம். அவங்களுக்காக நீங்கள் என்ன பண்ணீங்க? இப்போது அரசாங்கம் வேலை வழங்கணும்னு சொன்னால் அது தவறு. அது ஊரார் நெய்யில் ஸ்வீட் பண்ண மாதிரி ஆகிடும். அது பண்ணக்கூடாது. இப்போது நீங்கள் 1992 நீங்கள் படத்தில் நடிச்சிருக்கீங்க. எத்தனையோ கோடி சம்பாரிச்சு வச்சுருக்கீங்க, சரிங்களா? அதில் கொடுங்க சார். சரி சார், இப்போ லாஸ்ட்டில் ஜனநாயகம் படம் உங்கள் ரசிகர்கள் தியேட்டரில் தேம்பி அழுகுறாங்க சார், கடைசி படம் அப்படின்ட்டு. அதில் கலெக்ஷன் ஆகிருக்கும். அதில் கொடுங்க சார். ஏன்னா 300 கோடி சார் உங்களுக்கு சம்பளம். அந்த 300 கோடியில் ஒரு குடும்பத்துக்கு ஒரு 5 கோடி கொடுங்க சார். எவ்வளோ சார் ஆகிட போகுது? அது பண்ணுங்க சார். நீங்கள் அது பண்ணாமே போதும். அது கூட என்ன சார் வேணும் சார்? இது இப்போது அது பண்ணால் எனக்கு நல்ல பேர் வர சார். உங்களுக்கு தான் நல்ல பேர் கிடைக்கும். எனக்கு ஒன்றுமே கிடையாது. இதெல்லாம் நான் பேசினா எனக்கு அவசியமும் கிடையாது. நான் நீதி கேட்குறேன், உங்ககிட்ட நியாயம் கேட்குறேன். ஏன்னா உங்கள் அப்பா சந்திரசேகர் படங்களே அவர் டைரக்ட் பண்ண படங்களை நீதி 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 தான். சட்டம் ஒரு இரட்டரை, சட்டம் ஒரு விளையாட்டு, இந்த மாதிரி படங்கள் தான் எடுத்தார். நீதி யார் தவறு செய்தால் நீதி 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 கேட்குற மாதிரி ஹீரோ கேப்டன் வச்சு பல படங்கள் எடுத்தார். ஆனால் நீங்கள் இப்போது 41 பேர் செத்துருக்காங்க இல்லைங்களா? அதுக்கு யார் காரணம்? அவங்க செந்தில் பாலாஜியாக இருக்கட்டும், இல்லை டிஎம்கே காரங்களாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இப்போது சிஎம்மாக இருக்குங்க. எல்லா பவர் உங்கள் கையில் இருக்குது. விசாரணை நடத்த சொல்லுங்கள். டெல்லியில் போய் பேசுங்க. என்னோட இதில் நான் பிரச்சாரத்துக்கு வரும்போது 41 பேர் இருந்தாங்க அப்படின்னு போய் டெல்லியில் போய் பேசுங்க. உடனடியாக அவங்கள யாருன்னு நம்மளுக்கு தெரிஞ்சாகணும். அந்த கருப்பு ஆடுங்கள் யார் அப்படின்ட்டு, யாருக்கு இது காரணம்ன்ட்டு அது விசாரித்து உடனே அந்த குற்றவாளிகளை நீங்கள் எந்த குடும்பத்துக்கும் ₹1 கொடுக்க வேண்டாம். ஏன்னா நீங்கள் கொடுக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். கொடுக்க வேண்டாம். அது சம்மந்தப்பட்டவங்களுக்கு மரண தண்டனை வாங்கி கொடுத்தா, உண்மையில சொல்கிறேன், அந்த 41 பேரோட ஆத்மா சாந்தி அடையும். ஏன்னா உங்கள் ரசிகர் உங்களை பார்க்குறதுக்கு தான் வந்தாங்க. நீங்கள் சொல்வீங்க இல்லையா, உங்கள் அண்ணன், உங்கள் தம்பி, உங்கள் விஜி, உங்கள் இளைய தளபதி என் நெஞ்சில் குடியிருக்கும் எல்லாம் பேசுகிறீங்களே நீங்கள். இப்போ பண்ணுங்க சார். இப்போது உங்கள் ரசிகர்களுக்காக தான் நான் நியாயத்தை கேட்குறேன். நான் இதெல்லாம் கேட்கணும் எனக்கு அவசியம் கிடையாது. 8 கோடி மக்களை நானும் ஒருவனை கேட்குறேன் சார். இது நீங்கள் பதில் சொல்லுங்கள் சார். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ ஏது பண்ணுறீங்கன்னு தெரியாது சார். எனக்கு 41 சாவுக்கு யார் காரணம் அப்படின்னு தெரிஞ்சாகணும். இது மேலே நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். சட்டன்றது எல்லாருக்கும் ஒன்று தான் சார். ஏழைக்கு சரி, பணக்காரனுக்கு சரி. ஏழைக்கு ஒரு சட்டம், பணக்காரனுக்கு ஒரு சட்டம் எதுவுமே கிடையாது சார். எல்லாருக்கும் ஒரே சட்டம் தான். ஒரே நாடு, ஒரே மக்கள், ஒரே சட்டம் தான் சார். தயவு செஞ்சு நீங்கள் இது மேலே நடவடிக்கை எடுத்து அந்த 41 பேருக்கு யார் காரணமாக இருக்காங்களோ அவங்களுக்கு மரண தண்டனை வழங்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே நான் உங்களிடம் ஒரு கோரிக்கையாக வைக்கிறேன். நன்றி, வணக்கம்.